சிவமே
அமைதி கற்க கசடரை கற்பவை கற்பவை அதற்கு தக என்ற திருவள்ளுவர் பொருளுக்கிணங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள உண்ட இடமை தாய்மார்களுக்கும் தாய்மார்கள் கூட்டம் மாப்பிள அந்த நின்றுகிட்டு இருக்கவங்க உட்கார்ந்து என்ன வரிசையா டோக்கன் சாமி கும்பிட்டு வருவாங்க. சாமி கும்பிட்டு ரேஷன் கடைக்கு தான் போயிட்டாங்களா மண்ணெண்ணெய் என்னென்ன ஊத்துறாங்களா? இல்ல அப்படி சாமி கும்பிட்டு வரிசையா வந்துடும். எதிர்கால இளைஞர்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் இந்த மண்ணை புண்ணாக்கின்ற மாபெரும் விவசாய பெருமை மக்களுக்கும் விவசாய சொல்லணுமா மாப்பிள? அதேதா விவசாயி இல்லாத உலகமே கிடையாது. கிடையாதுயா. ஒரு கவர்மெண்ட் அதிகாரி 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறாங்க, சடந்து ஏடிஎம்ல எடுப்பாங்க. யார் காரணம்? விவசாயி தான். அதே மாதிரி நாடக கலைஞர்கள் காலையில இந்த மூக்கு எதிலப்பசாமி கோயில்ல காலையில நாங்க சம்பளம் வாங்கணும்னா யார் காரணம் மாப்பிள? விவசாயி தான். கண்டிப்பா நீங்க எல்லாம் சேத்துல காலையில போய் சோற காலை வச்சாதான் நாங்கெல்லாம் நம்ம கொட்டைக்குள்ள சோத்துல கைய வைக்க முடியும், இல்லாட்ட வேற இடத்துல வைக்க முடியும். அதனாலே மாபெரும் இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தரக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு கலையின் மீது அபிமானம் கொண்ட கலா ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகம் நன்றாக நடக்க வேண்டும். இங்க வந்திருக்கின்ற சிவன் ராத்திரி திருவிழாவை இந்த பக்த கோடி பெருமக்கள் எல்லாம் நன்றாக இந்த இல்லப்பசாமியை கும்பிட்டு சீரும் சிறப்புடன் நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அனுமதி அளித்த தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா. ஏண்டா தமிழ்நாட்டு காவல்துறை ரெண்டு இடத்துல ரெண்டு மாநிலம் தான். யார் அறியாது? ஒண்ணு ஸ்காட்லாந்து, இரண்டாவது இடமாக நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை. ஈப்புவாத இடத்துல கூட நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை புகுந்து கொண்டிருக்கிறது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் நாடகத்துக்கு ஒளிபெருக்கி இப்படித்தான் அமைக்கும் சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் இது யூடியூப் பாப்பு வீடியோ யூடியூப் அவர் ட்ரிபிள் என்னதுல குழலி குழலி கீரந்த குழலி இஸ்கிரந்தை இஸ்கிரந்தையை சேர்ந்த குழலி யூடியூப். ஆமையா கிர்லப்பசாமி ஆலயத்துக்குள்ள எதை எடுக்கணுமா எப்படி நோட்டீஸ் பார்த்தே வந்தா சொல்லவே இல்லை. வர நல்லதை மட்டும் எடுங்க. டான்ஸுக்கார பிள்ளைய கட்டிப்பிடி கீழே எடுத்து நீ வீடியோவில் யூடியூப்ல அனுப்ப என் கொண்டாட்டிட்ட நான் விளக்க மாட்டேன். இதான் நிறைய நடக்குது. குழலி யூடியூப்பை சேர்ந்த அன்பு உள்ளத்திற்கும் இந்த நாடகத்திற்கு தலைமை முன்னிலை பொறுப்பேற்று இல்லாமல் அனைத்து கிராமத்தை சேர்ந்த அன்பு பக்தோடி பெருமக்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பண்டிசத்து கீதம் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலே சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. விடிய முடிச்சிருந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கும். கண்டிப்பா அப்படி தூங்குறதுனாலும் இங்கே தூங்கிருங்க. டீ எல்லாம் கொடுக்குறாங்க, தேநீர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தூங்க விட மாட்டேன், பெருமாள் நான் தூங்க விட மாட்டேன், தட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பேன். அப்படி மீறி தூங்குனா இருளப்படுக்க அங்காள பரமேஸ்வரிக்கு பொதுவா சொல்றேன், வகுத்தால ஓடிடும். வகுத்தால ஓடிடுமா? அப்புறம் 108க்கு போன் பண்ண வச்சாங்க. பார்க்காம தூங்குறவங்களுக்கு சரி குளிச்சாமி நீனா இருந்தாலும் சரி. ஆகினாலே இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் தின்னுட்டு தூங்குறவங்களுக்கும் குளிச்சாமி இந்த நித்திரை சுகம் மாதிரியாக அருமையான சுகம், அந்த சுகத்தை மட்டும் எடுக்க கூடாது. நாடகம் பார்க்கிற ஆர்வமான கூட்டம் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சில ஓஎப்பி கேஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஓஎப்பினா 80 to 90 வயசு அப்படியா படுத்துக்கிட்டே நாடகத்தை கேட்பாங்க செவி மூலமா. எப்படி யார் யார் எப்படி பேசுறாங்க, யார் யார் எப்படி பாடுறாங்க, வள்ளி நாரதர் எப்படி தர்க்கம் பண்றாங்க, சுப்பிரமணிய எத்தனை மணிக்கு வந்தாரு, சுப்பிரமணியன் யார், குரண்டி சுப்பிரமணியன் முருகன் இல்லையா? நன்றி. அதனாலே நாடக தூக்கம் வந்துச்சுன்னா அருமையான யோசனை இருக்கு மாப்பிள்ள. ராவெற்று அருவா இருந்தா எடுத்து வந்துருப்பீங்க. எதுக்கு அந்த அருவாவை எடுத்துட்டு போய் பக்கத்துல சீமக்கருவு இருக்கு, சரி அதுல போய் குச்சியா வெட்டிடாதீங்க, கவட்டையா வெட்டுங்க. கவட்டையா? அந்த கவட்டையை கொண்டு வந்து தூக்க வர நேரத்துல 2 கண்ணாம்பட்டையை பொழந்தா கவட்டையை கொடுத்துருங்க. உங்க முடி எங்க மேல நம்மளை பார்த்தா முடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நாடகத்தை நடத்திக்கிட்டே இருப்போம். ஏன்னா காரணம் மாப்பிள்ள இந்த வள்ளி திருமண நாடகத்துல சுத்துக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, கண்டிப்பா சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாதுங்க. கிடையாதுல இந்த பழமொழி எதுக்கு சொல்றாங்க மாப்பிள்ள? எதுக்கியா? இந்த பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அந்த காலத்துல காட்டுல வேலைக்கு போவையில வரப்ப வெட்டிட்டு சரி உழுதுட்டு காலை பூட்டு வேற அந்தி பூட்டு வேற உழுதுட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஆமா வீட்டுக்கு வந்த உடனே இந்த கால்கை அசதியா இருக்குல்ல, இந்த அசதியில மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. சரி வீட்டுல 3 இருக்கும். என்ன என்னென்ன 3? என்னையா 3? நீங்க தவறா நினைச்சிடாதே. சரி சுக்கு மிளகு தித்திலிப்பு. தித்திலிப்புலையா? திப்பிலி 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 இது 3 மருந்துமே வீட்டுல இருக்கும். சரி யார் காலத்துல? அப்ப நம்ம அப்பத்தா காலத்துல. இப்ப கதவை திறங்களே 3 தான் இருக்கு. என்ன ஈசன் துறை கப்பு சரக்கு ஊறுகா. இப்ப 3 இதே 3 இருக்கு.
உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆ. இந்த 3 மருந்தை மாப்பிள்ள நம்ம அப்பத்தா இருக்குல்ல, சரி. அந்த காலத்துல சட்டையெல்லாம் போடாது. ஆமா ஆமா அந்த அம்மியில ஓட்டு இந்த 3 மருந்தை அரைச்சு அடுப்புல சுடு தண்ணியை வச்சு ஆஹா. இந்த சுக்கு மிளகு திப்பிலிய போட்டு ஒரு ஆத்தி பனங்கருப்பட்டி போட்டு இந்தாங்க டார்லிங் குடிங்க அப்படின்னு சொன்ன அந்த சுக்கு மிளகு திப்பிலிய குடிச்சுட்டா இந்த உடம்புல உள்ள வலி அப்போதே விட்டு போயிருமாமா. ஆமா. அதனாலதான் அதே மாதிரி சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது. சரி. நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான வணங்கினா ஆ. நம்ம குடும்பத்துல உள்ள கஷ்டமும் போயிடும், கண்டிப்பா. நம்ம உடம்புல உள்ள நோயும் போயிடும். அவர் தானே தமிழ் கடவுள். அதனாலதான் எந்த மொழிக்கும் கடவுள் கிடையாது. ம். எல்லா போட்டோவிலையும் பாருங்க, வீட்டுல போட்டோ போட்டிருப்போம். சரி. நம்ம இல்லப்ப சுவாமி அங்காள பரமேஸ்வரி போட்டோவெல்லாம் இருக்கும். ஆமா. இல்லப்ப சாமி துணை, அங்காள பரமேஸ்வரி துணை இருக்கு. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஆ. ஆனா தமிழ் கடவுள் முருகப்பெருமான் போட்டோவில் மட்டும் பாருங்க மாப்ள, எப்படி ஒரு வசனம், அருமையான வசனம் இருக்கு. எப்படி? யாரு இருக்க பயமே. ஓஹோ. இந்த வசனம் இருக்கும். ஆ. எந்த மொழிக்கும் தமிழ் கடவுள் கிடையாது, தமிழ் மொழி ஒன்றுக்கு தான் கடவுள் வச்சிருக்கா. அதான் சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, ஆ. சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது இந்த பழமொழியை சொன்னாங்க. அதனால இந்த நாடகத்துல என்னைய கோமாளியா பப்புனா போட்டுக்கீங்கன்னா காரணம் என்ன மாப்ள? என்னையா? உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும். கண்டிப்பா. சிரிக்க வச்ச மாட்டான் போதுமா, சிந்திக்க. சிந்திக்கவும் வைக்கணும். ஆ. அவன் தான் காமெடியன். பிறர் மனசு நோகடிய காமெடி பண்றவன் காமெடியன் கிடையாது. பிறர் மனசு வயிறு உழுங்க சிரிக்க வைக்கவன் தான் காமெடியன். அதனாலதான் என்.எஸ். கிருஷ்ணே அன்றையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருந்தாரு. ஏன் சிரிக்க சொல்லியிருக்காங்க? ஏன்? வாய் விட்டு சிரித்தா நோய் விலை பெறும். நோய் விட்டு போயிடும். ஆ. இப்படி சிரிச்சா ஏர்வாடியில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆமா, இது சிரிப்பு இல்ல, இது லூசு பையன் சிரிக்கிறாங்க. சிரிக்கணும், சிரிக்கலன்னு வைங்க மூக்கை ரோட்ல தண்டி வயிறோட சுகர் வந்துடும். இப்படி நடக்கணும். தர்மாஸ்பத்திரியில நோட்டோட நிப்பேன். ஆமா, 6 மாதத்துக்கு இந்த மாத்திரை வாங்குறாங்க. சரி. அப்பவும் சுகர் தீரல. எப்படி தீர? காரணம் என்ன? ஏன்? பிறந்ததுல இருந்தே சிரிக்க மாட்டேன். ஓஹோ. சிரிப்புண்டால என்னன்னு தெரியாது. ஆ. அதனால நான் சொல்றார், திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும் போதெல்லாம் எந்த ஒரு மனிதன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் சொல்லிக்கொண்டு, அதுக்காக மாப்பிள்ள ஆ. எதிர்த்த வீட்டுல 60 வயசு கிழமை செத்து கிடப்பாரு. அப்ப போய் கூலிச்சாமி போய் இப்படி சிரிச்சா 4 பேரை கூட்டு விட்டு நொழிக்க எடுத்துக்குவாங்க. இடம் பொருள் இருக்குல்ல. எந்த நேரத்துல சிரிக்கணுமோ அந்த நேரத்துல சிரிக்கணும், எந்த நேரத்துல சிந்திக்கணுமோ அந்த நேரத்துல சிந்திக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு எங்களது நாடகத்தை எவ்வாறு என்று பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்கள் செவியிலே எவ்வாறு கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காலாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காலாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா பொறுமையிடம் எழுதிடுங்க, அங்கு போராடிங்க வணக்கமுங்க. பொறுமையிடம் எழுதிடுங்க, அங்கு போராடிங்க வணக்கமுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. அடிக்காதீங்க
அப்படி இருக்கணும்யா. சவச்சவன் இருக்க முடியாது. ஆஹா. எந்த ஒரு தொழிலுமே இன்னைக்கு என்ன கம்ப்யூட்டர் ஆலாம். ஆமா. உட்கார்ந்த இடத்துல இருந்து இன்னைக்கு உள்ளங்கை அகலத்துல செல்ல வச்சுட்டு உலகத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா. ப்ரொஃபைல்ஸ், கேலரி, இன்னும் இன்ஸ்டாகிராம், ஆமா இன்ஸ்டாகிராம், ஆமா லூப் டிப், ஏய் யூடியூப்யா. யூடியூப். இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை நாளைக்கு பாத்துறேன். நேசா நெட்ல தட்டுனா போதும். சரி. உலகத்துல என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். ஆமா. எந்த செல்லும் பார்க்க முடியல மாப்ள. எந்த செல்ல இருங்க பாலியல் பலாத்காரம். 5 வயசு சிறுமியா 60 வயசு கிழவன் கற்பழிப்பு. மாமியா சிலிண்டரை தூக்கி போட்டு மருமக கொலை, மருமக அம்மி குழந்தைய தூக்கி போட்டு மாமியா கொலை. என்னையா அது? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த நியூஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா. நல்ல செய்தியை பார்க்க முடியல. இப்படி இருக்கிற காலத்துல இந்த நாடகம் மட்டும் அழியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன மாப்ள? காரணம் உலகத்தில் அழியாத கலை தாங்க. உங்களை போன்ற ரசிகர்கள் இருக்க தொட்டிக்கும் இந்த நாடக கலை தவிர்த்து டிடி சங்கரதாஸ் சுவாமிகள் 64 நாடகங்கள் எழுதியிருக்காரு. யாராலும் அழிக்க முடியாது. எல்லாம் ஓடுது 3 மணி நேரம். ஆமா. அடே அப்பா, ஆடலும் பாடலும். சரி. 70,000 வண்டி 2 வீலர் நிக்குது. 3 மணி நேரம் ஆடிட்டு 1,80,000 ரூபாய் அவ்வளவுதான். செத்து போச்சு. ஆமா ஆமா 4-5 போயிருச்சு. ஆமா. நான் விடிய 6 மணி தொட்டிக்கு உழைக்கிறேன். எங்க அப்பயும் கோமணவத்த நேரம் 45 தாண்டறீங்க இல்ல. இன்னும் தாண்டறது மாதிரி இல்ல. கோவண்டானுக்கு இப்பவே அமத்தவன் 30க்கு கீழே பாருங்க. நான் மாடிக்கு கீழே தாண்டா பாக்குறேன். எங்கிட்டு பாக்குறது எங்க அப்பயும் கோமணவத்த நேரம் அப்படி இருக்கு. அப்ப என்ன உலகம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு என்ன இருந்துச்சு? ஒவ்வொரு கிராமத்துல இருந்து எப்படியா 2 வீலர்ல போனா சைக்கிள் டயர்ல தீய பிடிச்சிக்கிட்டு ஆமா வீட்டுல சட்டையும் போடாம ஒண்ணும் போடாம நான் ஓடி இருக்க மாப்ள. எங்க ரவிகாந்தன் நாடகம் பார்க்க. சரி. ஏன் சட்டை என்று தெரியாம எங்க அம்மா சட்டை எடுத்துட்டு ஓட்டிட்டு போயிருக்கேன். அங்க வந்தேன் பருத்தி காட்டுல போய் மாற்றேன். எங்க அம்மா சட்டை மசுண்டா சேரும். எப்படி மாட்டு வண்டியை கூட்டிட்டு போற காலம். ஒவ்வொரு நடிகனும் முத்திர பதிச்சிருக்கேன். கண்டிப்பா ஒவ்வொரு கிராமத்துக்கும் பெருமை என்னங்க? ஒரு நாடக நடிகை பிறக்கணும், இல்லாத ஒரு மஞ்சு விரட்டு காலம் இருக்கணும், இல்லாத ஒரு அருமையான கோடாங்கி இருக்கணும். அதே மாதிரி இது போன்ற ஒரு இல்லப்ப சுவாமி மூக்கை இருந்தாலே இல்லப்ப சுவாமி அங்காள பரமேஸ்வரி ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் இருக்கணுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு எந்த பெங்களூர்ல இருக்கட்டும், கர்நாடகாவில் இருக்கட்டும், குலதெய்வத்தை வணங்காதவன் அவன் குடியில பிறந்தே பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பா இன்னைக்கு பஸ்ல ஏற முடியல. எந்த தெய்வத்தை வணங்க போகாட்டாலும், நம்ம சபரிமலைக்கு போகாட்டாலும், திருச்செந்தூருக்கு போகாட்டாலும் குலதெய்வத்தை கண்டிப்பா வணங்கி ஆகணும். அதனாலதான் இந்த ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த நாடக நிலையா நின்றுகிட்டு இருக்கு. அதனால சொல்றேன். அதனால எந்த ஒரு தொழிலுமே நாடகத்துக்கு அந்த காலத்து மாதிரி தீவெட்டியை புடிச்சிட்டு நாடகத்தை சவச்சவன் இழுக்கலாமா? சுறுசுறுப்பு இருக்கணும். தைப்பூசத்துக்கு போனேன் மாப்பிள்ள. சரி. பழனிக்கு போனேன். நானும் தான் வந்து எப்ப போகணும் வந்திய? நீங்க கார்ல போயிட்டீங்க. சரி. உங்களால நடந்தாத்தே குசு தெரிஞ்சு போயிருந்தேன். நடந்து போகையில பாதயாத்திரை வந்தீங்களா? ஆமா. இதுல 50 சாமிக்கு ஒரு சாமி குருநாதர் இருப்பார் பாருங்க. கிராமங்கள்ல நிறைய பாத்திருக்கேன். ஆமா. இந்த குருநாதர் சாமிகளை கூட்டி போகல நடந்து போவாங்கல்ல. அதே அப்பா கிராமங்கள்ல சாப்பிட்டு 3 வகை கூட்டோட சாப்பிட்டு நம்மளுக்கு இந்த சுண்டக்கடலை கத்தரிக்காய் வண்டி சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த சொந்தக்காரங்க எல்லாம் வழியிட்டு போடுவாங்கல்ல. ஆமா. அவங்க சும்மா போக மாட்டாங்க. சரி. சாமிகளுக்கு ஊதி வச்சுட்டு ஆமா நல்லபடியா போயிட்டு வாங்க சாமி, வரும்போது மறந்துடாதீங்க. சரி. இந்தாங்க 500. எனக்கு ஒரு சித்தநாத ஊதி வாங்கிப்பாங்க. பஞ்சாமிர்தம் வாங்கிப்பாங்க. எனக்கு ஒரு பஞ்சாமிர்த டப்பா. வரையிலே ஒரு சிட்டுக்குருவி லேகிய ஒண்ணு வாங்கி. சிட்டுக்குருவி லேகிய அதான்டா. சரி 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 வாங்கிட்டு வாங்க. இந்த காசு நிறைஞ்ச உடனே அடே அப்பா சாமிகளுக்கு குஷி. சோப்பு நிறைஞ்சு வைக்கும்ல. சோப்பு நிறைஞ்சிரும். சரி. குருநாதருக்கு அதை விட கூடிரும். குருநாதருக்கு ஏன் அப்படி? ஆமா அங்க அவர் தானே கூட்டிட்டு போறோம். எல்லாரும் காசு வச்சிருப்பாரு. ஆமா சாமிக்கு 200 அங்க 500. சரி சரி. தெரிஞ்ச உடனே ரோட்ல எப்படி தெரியுமா நட எப்படி சுறுசுறுப்புக்கு எங்காரி குருநாதர் நடப்பாரு. சாமி ஊரா பின்னாடி அந்தனுக்கு அப்பா இல்லையா இந்த நட எது வரைக்கும் இருக்கு? எவ்வளவு ஸ்பீடு? அதே அப்பா இந்த கூட்டன் காசு வேலை செய்யுதுடா. சோப்புல காசு இருக்கு. கொடரோடு வரைக்கும் இருக்கும். அவ்வளவுதானா? கொடரோடு ஓடுன இந்த காசு எல்லாம் செலவழிஞ்சிரும். சரி. அப்புறம் நட எட்டாது. எப்படி? ஆனா குருநாதருக்கு மட்டும் நட குறையாது. ஏன் மாப்பிள்ள அவருக்கு மட்டும்? இந்த சாமியை காசு பூரா அவர்கிட்ட மாட்டிருக்காரு. சரி சரி சரி. சொல்லா இப்ப புடிச்சுக்கிட்டே நடப்பாரு. குருநாதரை கூப்பிட்டு ஒவ்வொரு சாமியா சொல்லணும். எப்படி? குருநாதரே ரொம்ப எட்டி போயிட்டீங்க, கொஞ்சம் நின்று போங்க. ஏயா 3 நாளா எனக்கு நலிக்கி வைக்குது. நல்லா புடிச்சிட்டேன் பட்டாணி கூட்ட சாப்பாடு மதியம் அன்னதானத்தை. இன்னொரு சாமி கூப்பிடும். சரி. குருநாதரே கொஞ்சம் நின்று கூட்டிட்டு போங்க, நீர் மஞ்சளா போகுது. 145க்கு சரக்கு அடிச்சா மஞ்சளா தாண்டா போகுது. குருநாதரே
இன்னொரு சாமி என்ன எனக்கு 3 நாளா குதி நரம்பு வலி. குதி நரம்பியா? குதி நரம்பு அடிச்சு அந்த சாமியெல்லாம் அடிச்சு கூட்டி போயிருவாரு. சரி, கூட்டிட்டு போய் அந்த கொடரோட்ல இருந்து எப்படி அறவறான்? எப்படி? செலவு காசு இல்ல. கந்தனுக்கு, முருகனுக்கு, கடம்பனுக்கு, கந்தனுக்கு என்னையா அந்த புளியோதரை அவருங்க மறுபடியும் திங்க கிளம்பிட்டாங்க. திண்டு கிண்டு முடிச்சுட்டு அசத்திரம். ஆமா, சரி கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு குருநாதர் மலைக்கு அடிச்சு கூட்டி போயிருவார். சரி, மலையில போய் ஏறணும்ல. ஆமா, கீழே நின்றுகிட்டு கூட்டணி போடுவாங்க. எப்படி? 4 சாமியை கூப்பிட்டு, சாமி இங்க வர்ற போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மலை 5 அடி ஒசந்து என்ன உரம் போட்டா வளர்க்குறாங்க. அதானே மலையில ஏறையில எப்படி அறவரா? எப்படி? அந்த கந்தனை நக்கு, இந்த முருகனை நக்கு, அந்த கடம்பனை நக்கு. கடம்பனுக்கு குருநாதர நீங்க நடந்துகிட்டு இருங்க, சரி நாங்க பின்னாடி வர்றோம்னு ரோப் கார்ல போயிருவாங்க. அப்புறம் எப்படி இருக்கும்? அதானே, எந்த ஒரு தொழிலுமே சுறுசுறுப்பு இருக்கணுமாப்ல. கண்டிப்பா. மனுஷனுக்கு வாழ்க்கையில என்ன இருக்க கூடாது தெரியுமா? என்ன? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கண்டிப்பா பிச்சை எடுக்க கூடாது. அதான் உண்மை. இந்த 3 மட்டும் மனுஷன் வாழ்க்கையில இல்லைண்டா வாழ்க்கையில படிப்படியா முன்னேறிக்கிட்டே போகலாம். கண்டிப்பா. வண்ணமயில் ஆடிவர கூட வர செங்கலிலோ ஒளியை போல பங்குவித்த தங்களிலும் தேவரையா மூக்குயூரில் பங்குவித்த தங்களிலும் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம், தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம், செங்கலிலோ ஒளியை போல பங்குவித்த தங்களிலும் தேவரையா பங்குவித்த தங்களிலும் தேவரையா பங்குவித்த உலகத்துல 2 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுத்தோம். ஒன்று பாலகங்காதர திரையருக்கு, இரண்டாவதாக பசுமன் கண்டெடுத்த ஐயா பசுமன் தெய்வீக திருமகனாருக்கு வாய்ப்பு விட்டு அவர்தான் பசுமன்
அகில பாண்டிய பாத்தா பொழிக்கிறார் பாத்தா பொழிக்கிறார் அற்புதமாய் இருக்கிறார் உங்கள் காசத்திலேதா இல்லப்ப சாமி இது உன்னுடைய இருக்கிறாரையா இங்கே இல்லப்ப சாமி முக்தியுடன் இருக்கிறாரையா பாத்தா பாத்தா பொழிக்கிறார் பாத்திலே இருக்கிறார் இல்லப்ப சாமி நம்மை உன்னுடைய காத்து வருகிறார் சரி அன்னைக்கே புருஷங்காரன் சோறு இல்லாம செத்துட்டான் முடிஞ்சு 6 மணிக்கு பாக்குற சீரியல் 12 மணி வரைக்கும் சீரியல் அது போக இன்னொன்னு கொண்டு வந்தானே என்னையா குழுன்னு ஒண்ணு கொண்டு வந்தேன் ஆமா அதுல லோன் வேற கொடுத்துறாங்க சரி அடாதா இல்லையா விடிய காலத்துல நிக்கிறானையா விடிய வெள்ளின்னு ஒரு லோனு சரி அடே அப்பா இன்னைக்கு காலையில கோட்டை மேட்டுக்கு பேண்ட் சட்டையோட விட்டு வந்தாயா சரி 10 வீட்டு பொம்பளைய ஓடுதுங்க எதுக்கு லோன் கடை வந்து லோன் கொடுக்க ஓடி எந்த பேங்க்ல இருந்து வர்றீங்க அவன் தாயில் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்திருக்கேன் அவனை சுத்தி விடல சரி என்ன லோன் நல்லா சிரிங்க கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க அடே அப்பா அந்த லோன் கொடுக்குற அன்னைக்கு சரி பொம்பளை பார்க்கணும் அடே அப்பா புது சேலை உடுத்தி சரி புருஷங்காரன் லோன் வாங்குறோம்னா இவரு சாரதி வேட்டி சாரதி சட்டை உடுத்தி என்னம்மா அன்னைக்கு லோன் தர்றாங்களா சரி சரி நானும் வரட்டுமா அன்னைக்கு தான் பொண்டாட்டியை வர்ணிப்பேன் ஓட்ட புல்லு முண்டையா இருக்கும் அப்பா என்னடி சரஜாதி மாதிரியே இருக்கேம்மா அந்த லோன் காசுல பாதி வாங்கணும்ல என்ன அழகா இருக்க நானும் கல்யாணம் முடிச்சதுல இருந்து பாக்குறேன் இப்படி இன்னைக்கு மாதிரி அழகு என்னைக்கு இல்லையே சரி அப்படி பூர்ண வள்ளின்னு பேரா இருக்கும் சரி சுருக்கமா வள்ளின்னு கூப்பிடுங்க வாங்க டார்லிங் அப்படின்ட்டு லோன் வாங்க போய் சரி 2 லட்சத்தை லோனை வாங்கிட்டு வரையில சும்மா வர்றது இல்ல ஆமா எங்க எனக்கு ஒரு சேலை பூனை சேரி எடுத்துட்டு போவோம் சரி என்ன ஒரு சேலை நடி 2 லட்சம் ரூபாய் வாங்கிருக்கு 2 சேலை எடுத்துக்க அதானே உடனே இவே விட மாட்டேன் ஏமா நான் கறி சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சரி 2 கிலோ ஆட்டுக்கறி எடுக்கும் பிள்ளைகளுக்கு 1 கிலோ சிக்கன் எடுங்க 2 லட்சம் ரூபாய் உறுத்துது 1 கிலோ சிக்கன் 2 லட்சம் ரூபாய் ஆட்டுக்கறி அதோட சும்மா இருக்க மாட்டேன் சும்மா சாப்பிட முடியாது சரி 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 கடையில் போய்
நல்ல வீசாத சரக்கா ஒண்ணு வாங்கிட்டேன். பக்காடி லெமனு உண்டைக்கு 1 மாசம் கழிச்சு சரக்கு வாங்க காசு இருக்காது. சரி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு கீப்பிட்டு முடிச்சிட்டு 15-16 நாள் போயிடும். சரி 17வது நாள் கதவை திறக்கிற உடனே விடி வெள்ளின்னு ஒரு லோன் போட்டால, ஆமா வாசல்ல படுத்து கிடப்பேன். விடிய விடிய கதவை திறந்த உடனே எந்திரிப்பேன். சரி லோன் காசு எங்கயா? லோன் நானாட வாங்கினேன். உள்ள இருக்க அவன்கிட்ட போய் கேளுமே. இவன் தும்மையை பிடிக்க ஒரு லெமன் வாங்கின பக்காடி கெட்டு வாங்கும் போது இனிக்குது, கெட்டும் போது கசக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க பெண்கள்லாம், நம்முடைய கணவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதுக்கு தக்கன நம்ம செலவு பண்ணணும். அதே மாதிரி வீட்டுல உள்ள தலைவனு பாத்துக்கோங்க, நம்ம மனைவி ஒரு கவர்மெண்ட் டீச்சரா, அப்ப எவ்வளவு சம்பளம் வாங்குறானோ வரவுக்கு தக்கன செலவு பண்றது பொம்பளை. அது மாதிரி குடும்பத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமா இருக்குமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பிழைத்துக் கொள்ளலாம் சொல்லிக்கொண்டு பாட்டு ஹலோ நல்லா இருக்கியாம்மா? என்ன நாரதர் என்ன வேச படம் பண்ணி பார்த்துட்டே இருக்கானம்மா தம்பி? நல்லா இருக்கிறேன். என்ன கூட ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க? நம்ம கூட கேட்கலையா? அப்பாவா? டாடி. டாடியா? டேய் டாடி. டாடி தானே? அப்படி சொல்லி அம்மா சொல்லிட்டு தான் போச்சு. ஆமா ஆமா ஆமா. கண்ணிமை கோனே காதல் கொண்டேனே பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறானே. நல்லா சூப்பு. அச்சா அரே பாய், அரே பாய் கம்மா கண்ட. யார் யாது நீ? இனிமே பேசுறது நம்மளுக்கு பிடிக்கல. அதுதான் எப்பவே தெரியும் எங்களுக்கு. பிடிக்கலையா? சரி சரி சரி. அச்சா லடிக்கி மகதுச்சா லடிக்கி சூப்பர் லடிக்கி நிம்மேல ஏற்பாடு. தமிழ்ல பேசுறதே புரியும். நம்மளுக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதா? தொட தொட மாலும். கொஞ்சம் கொஞ்சமா. கொஞ்சம் கொஞ்சம். அச்சா லடிக்கி அவரு கை கொடுக்காத நம்மளுக்கு வந்தா நிம்மேலுக்கு சான்ஸ் கிடைக்கும். அரே வா லூசாயா நீ? டைட் டைட் மூஞ்சி மோகன கட்டையும் பாரு. லூஸ் இல்ல டைட். உனக்கு சூடு இருக்காயா? சோர்மா இருக்காயா? அறிவு இருக்காயா? சின்ன சோறு அப்படியே சோறு அப்படியே என்ன தேத்திங்கற? நான் சின்ன ஒரு பிள்ளை. பொம்பளை பிள்ளை ரோட்ல நின்னு ஆடிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன அடிக்கிற? பேசு பேசு. உட்காருங்க சின்ன அப்ப இருந்தியோ? ஏய் என் நூறு சொர்ண மாதிரி இருக்கா. அச்சா நம்மளுக்கு தமிழ் தொட தொட மாலும். தமிழ் தெரியாத பொம்பளை பிள்ளை இடிக்க மட்டும் தெரியும். அடே பொம்பளை ரோட்ல அடிச்சினா நம்ம இடிக்கத்தான் செய்யும். பொம்பளை பிள்ளை ரோட்ல என்ன உங்களுக்கு என்ன எழுதியா கொடுத்துருக்கு? நம்மளுக்கு பட்டா ஏன் பட்டா இல்ல ஊ பட்டா. ஓம் பட்டான்னு சொல்லியா? ஹே பட்டா ஊ பட்டா. அடே கணக்கு பிள்ளை எனக்கு உன்னைய பட்டா போட்டுருக்கு. இந்த இடத்தையா? உன்னையோட சேர்த்து. யாரு? அதே நம்மளுக்கு பிச்சு பிச்சுன்னு பண்ண வந்திருக்கு. நானும் பேசிக்கிட்டேன். அப்போ பிசினஸ் பண்ண வந்திருக்கு. அச்சா நம்ம குஞ்சாப் இல்ல குஞ்சாப். ஏய் பஞ்சாபியா? பஞ்சாப் பஞ்சாப் பஞ்சாப்ல தேவடியா கம்பெனி வச்சு. சாரி ப்ரோ தேவடியா கம்பெனி. தேவடியா கம்பெனில லூப் பிசினஸ் பண்ணு. டூப் லைட் பிசினஸ். டூப் லாரியில ஏத்தி உடுமலை பேட்டை இருக்குல்ல, உடுமலை பேட்டை வழியே லாரியில வந்துச்சு. லாரி கவிழ்ந்து டூப் எல்லாம் பள்ளத்துல மலை மேல கீழே பள்ளம், மலைக்கு கீழே பள்ளத்திலே சொல்லிடுச்சு. டியூப் லைட் நம்ம ஒவ்வொருத்திப்பா உருவிச்சு. சிரிக்காத சின்ன முண்டை. நான் மட்டுமா சிரிக்கிறேன் பாருங்க, வரிசையா சிரிக்கிறேன். ஊரே சிரிக்குது.
நம்ம உழப்பு சிரிச்ச உழப்பாவே பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. நம்ம லாரி டிரைவர் கூலிச்சாமி வண்டியை கவிழ்த்திட்டான். நல்லா பிடிப்பேன். வட்டையை பிடிக்கிறது இல்ல, கீழ் போடணும். உள்ள ஒரு கம்பூர் எடுத்துட்டு வா. ஆளு காத்தியா, உனக்கு கியர் போட தெரியுமா? தெரியாது. பம்ப் பண்ண தெரியுமா? தெரியாது. பம்ப் பண்ண தெரியாது. ஓ ஸ்டேரிங்க பிடிக்க தெரியுமா? தெரியாது. தெரியாது. ஓட்ட தெரியுமா? தெரியாது. ஓ வண்டி ஓட்ட தெரியாது. இப்ப நான் சொல்லி கொடுக்கிறேன், வா. நீ இப்படி வா, இப்படி திருப்பிக்க. இதான் ஆரன். முதல்ல ஸ்டேரிங்க பிடிக்கணும். ஸ்டேரிங்க பிடிச்சிட்டு முதல்ல கியர் எப்படி போடணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் கியர் எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் கியர் விழுந்துச்சு, வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. நல்லா கியர் லூஸ் விடுறா, ரொம்ப டைட்டா இருக்கு. கொஞ்சம் ஆயில் பின்னாடி போட்டுட்டு அடுத்து வண்டி போடும். பக்கத்துல வா. எதுக்கு ஒரு வண்டி வந்துச்சுன்னா ஆரன் அடிக்கணும். பாப்பா இப்ப செகண்ட் கியர் போட்டியா? வண்டி ஓடிக்கிட்டு இப்ப மூணாவது கியர் எப்படி பண்ணணுமா? இது மூணாவது கியர். பக்கத்துல அண்ணன் ஆரன் வேலை செய்யுதுல, நல்லா தெரியல. இப்ப நாலாவது கியர். இப்படி தெரியுமா வண்டி? இப்ப நீ வா. வண்டி ஓட்டல் ஆயிடுச்சு. அடே உன் கியர் பாக்ஸ் அடி வாங்கிடும். நீங்க வந்து கையோ நம்ம பிசினஸ்ல ஓடிச்சு 2 கோடி லாபம். இப்ப பணத்தை வச்சு நம்ம டைரக்டர் ஆச்சு. படம் எடுக்குது. மதுரை காத்த வீரன், மதுரை வீரன். பருத்திய காத்த வீரன், பருத்தி வீரன். அப்படி பேசி லூசு முண்டை. பருத்தி வீரன் மதுரை காத்த வீரன், மதுரை வீரன். பருத்திய காத்த வீரன், பருத்தி வீரன். புலிய காத்த வீரன், புலி வீரன். புலிய காத்த வீரன், புலி வீரன். புலிய காத்த வீரன், அப்பா லூசு. அவன் வாயில நுழையுது நுழைச்சு. புலிய காத்த வீரன், புலி குத்தி வீரன். அது சொல்லணும். நம்ம படத்திலே உங்களை கதாநாயகியா போடுது. போடட்டுமா? உனக்கு மேற்சாட்டுக்கு 2 கோடி, கீழ்சாட்டுக்கு 4 கோடி, நடுசாட்டு வயசுக்கு வந்துட்டியா வரலையா? தூர ஓடுறியா லூசு முட்டாய்? இங்க பாரு அங்கேயே பார்க்காத. அவன் 3 வச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க. உன்னை கதாநாயகா போட்டு உனக்கு கதாநாயக ஆள் வச்சிருக்கேன். சூப்பர்மேன். யார் அது? ஹலோ கதாநாயகன். ஹலோ யார் அது? சாப்பிட்டியா? கூடுது சாதா சக்தி சிக்ஷன். நம்ம படத்தில் இனிமேல் கதாநாயகன், இவள் கதாநாயகி. நம்ம செய்யற மாதிரி செய்யணும். வாயில செஞ்சா காதுல செஞ்சா, மூக்குல செஞ்சா மூக்குலே செய்யணும். வாயில செஞ்சா உட்காந்து செய்யறேன். நான் சொல்ற மாதிரி செய்யணும். இப்ப செய்யணுமா?
டேய், நல்லா தானே பண்றீங்களா? ஓதுமா உனக்கு இப்படி இப்படி நல்ல வேற நடந்துச்சு. இப்ப டான்ஸ் ஆகணும் சார். உங்களுக்கு 50,000 நம்ம சருது. சரி. நம்ம பாட்டுக்கு டான்ஸ் ஆடுது. பாரியா நீனாச்சும் உதவி பண்ணியா? நீங்களாவது ஒரு தடவை உதவி பண்ணுங்க சார். வயல்ல பூ பறக்கிறவனை கொண்டு பறக்கிறாங்களா? இது ஒண்ணுக்கு தாண்டா உனக்கு ஓடுது. பழமும் வேணாம், ஒரு மசிறு வேணாம். சம்பளத்தை வாங்கிட்டு நீ புறப்படு. உள்ள போய் நான் சம்பளம் தரேன். அந்த பிள்ளை அடிக்க சொன்னா எனக்கு அறிவு இல்லை. சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு சுண்ணாம திங்கிறியா? ஒரு ஆம்பளை வந்து இடிக்கிறானே ஒதுங்கி போக தெரியலையா? நீங்க எடுக்கல ஒதுங்கியானவனே. நான் இருக்கல. நீங்க எடுக்கல எங்க நீங்க? பொம்பளை எப்பவுமே ஒதுங்க கத்துக்கிறேன். ஓரமா நிக்கிறதானே வந்து இடிச்சீங்க. ஓரமா? ஓரமா தானே நின்னே. இது ஓரமா? இது ஆமா. நீ பார்த்தா விட்டுவாடா? இல்ல உங்க அப்பா விட்டுவாடா? இல்ல உங்க பாட்டை விட்டுவாடா? இல்ல உங்க பூட்டை விட்டுவாடா? ஆஞ்சி விடுவேன். ஆஞ்சி உன் வாயில பேஞ்சு விடுவேன். ஓட ஓட உன் பொட்டி தெரிச்சு போயிடும். அடிக்கிற அடியில அடிமூடி வளர்ந்து போயிடும். உனக்கு ஓடுற ஓடல உங்க ஆத்தா விட்டு உள்பாவட எங்க அப்பா தாத்த போகாத. அவ தலைமையில புடிச்சுக்கிட்டு இதுலயே ஊத்துவான். எங்க அம்மா கிட்ட போவாரு. எங்க அம்மா என்னத்த பிடிக்குமே தெரியாது. உங்க அம்மா என்ன பெரிய ஆளா? உங்க அப்பா தான் என்ன பெரிய ஆளா? பெரிய ஆளா? எல்லாத்தையும் ஆம்பளை தான் பெருசு. எல்லாத்துலயும் பொம்பளை தான் பெருசு. உலகத்துல நான் இல்லாமல் பெண் இல்லை என்றார். பெண் இல்லாமல் ஆண் இல்லை. சிவனின் சக்தி இல்லை. சக்தி இன்றி சிவன் இல்லை. உலகத்தில் ஆண்கள் தான் பெரியவர்கள். பெண்கள் தான் பெரியவர்கள். உலகத்துல எனக்கு தான் பெருசு. நீ எதுலமா பெருசு? நீங்க எதுல? பொறுமைக்கு இலக்கண வகுத்தவங்க ஆண்கள் தான். பொம்பளை தான் பொறுமையானவங்க. அப்படியா? இந்த இடத்துல நான் தான் பொறுமை. நான் தான் பொறுமை. நீ பொறுமையா? ஆமா. சத்தியமா? ஆமா. அங்காள பெருமேஸ்வரிக்கு போதுமா? ஆமா. பொறுமை தானே? ஆமா. வரேன், போயிட்டு வருவோம். பொம்பளை எதுக்கு பொறுமையா இருக்கணுமோ அதுக்கு தான் பொறுமையா இருக்கணும். எல்லாருக்கும் பொறுமையா இருக்க முடியாது. சபாஷ். அப்ப எதுக்கு பொறுமையா இருக்கணுமோ அதுக்கு தான் இருக்கணும். ஆமா. இப்ப உன்னை ஏன் கட்டி பிடிக்க கூடாதுங்கிற? என்ன உங்களுக்கு என்ன எழுதியா வச்சிருக்கு? எழுதியா வச்சிருக்கா? தாலி கட்டிருக்கீங்களா? இப்ப தாலி கட்டுற புருஷனே உன்னை தொடணுமா? ஆமா. இந்த கூட்டத்துல நல்லா சொல்லு, நீ எங்க குடியிருக்க? கொல்லங்குடியில. ஆமா. கொல்லங்குடியில இருந்து மதுரைக்கு எதுல வந்த? பஸ்ல. பஸ்ல. பஸ் கண்டக்டர் சொன்னாரா பொம்பளை எல்லாம் முன்னாடி தள்ளுங்க, முன்வாசப்படியில. ஆமா. ஆம்பளை எல்லாம் பின்வாசப்படியில ஏறணும். ஆமா. ஏறி உட்காந்துருவியா? ஆமா. சீட்ல உட்கார்ந்த கண்டக்டர் போடுவாரா? என்ன போடுவாரு? டிக்கெட். ஆமா. டிக்கெட் போட்டு எதை தொட்டு கொடுப்பாரு? எதை தொட்டு கொடுப்பாரு? கையை தொட்டு கொடுப்பாரு. ஆமா. தொடுறது ஒண்ணு யாரு தொடணும்? புருஷன் தானே தொடணும். ஆமா. அப்ப கண்டக்டர் உன் புருஷனா? சரி, போயிட்டு போ. வளையல் போடணும்னு ஆசை வந்துச்சு. ஆமா. யார்கிட்ட போவேன்? வளையல் காட்ட. முதல் நான் கண்டக்டர், மறுநாள் வளையக்காரன். ஆமா. அவர் நிக்க வச்சு போடுவாரா உட்கார வச்சு போடுவாரா? வளையல் கையில போடுவார். கையில தான் போடுவார். ஆமா. அவர் இஷ்டம். சில நேரம் படுக்க போட்டு கூட போடுவாரு. அடுக்கப்பட்டலாம் வளையல் போட மாட்டார். இல்லம்மா, போகாத வளையல சாத்தி வச்சு போடுவாருமா. நீங்க போட்டுருப்பீங்க போல. நானும் வளையல்காரன். சில வளையல் போகாத வளையல சோப்பு போட்டு விழுக்கும் தள்ளிவாரு. அந்த வகையில ஆர்வம் பேச்சுது. அளவு கடை வச்சிருப்பாரு. அப்ப வளையல்காரர் எதை தொட்டு போடுவாரு? கைய தொட்டு போடுவாரு. உன்னை யார் தொடணும்? அப்ப வளையல்காரர் உன் புருஷனா? இல்ல சுதியோட பாருன்னு நினைக்க. யார்கிட்ட போவேன்? வெட்டிக்காத்த. போ, அடுத்த வருஷம் உன்னை தான் போடுவேன். சுதியோட பாடுறதுக்கியா? பாடு சொல்லி கொடுக்கணும். சுதியில பாடணும்ல. இப்படி தாண்டா சொல்ற. எனக்கு தெரியும்டா. நீ பாட்டு சொல்லி கொடுக்க பொண்ணா இப்படித்தான் உன்னை தானே. என்னையவா? பரவாயில்லமா. அப்ப இடம் பொருள் ஏவல இருந்து எதையும் கத்துக்கணும். பரவாயில்ல. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, பிசினஸ் பண்றீங்க.
என்ன பிசினஸ்? இழந்த பழம். இழந்த பழம். ஆமா. புடி கணக்கா குத்து கணக்கா? இழந்த பழம் புடி கணக்கு. புடி கணக்கு. ஒரு புடிக்கு எவ்வளவு? 5 ரூபா. வா பிடிச்சு பாக்குறேன். ஒரு பிடி 5 ரூபா. ஒரு புடியா? அப்ப 2 பிடிக்கு 10 ரூபா. 10 ரூபா. பழத்துல கொட்டை இருக்குமா? இழந்த பழத்துல கொட்டை இருக்குமாமா? கொட்டை இருக்கும். கொட்டை. நானும் வியாபாரம் தான் பாக்குறேன். என்ன வியாபாரம் பாக்குறீங்க? உன் பழத்துல கொட்டை இருக்கும். ஆமா. என் பழத்துல கொட்டை இருக்காது. என்ன பழம்? பனானாஸ். வாழைப்பழம். வாழைப்பழம். உன் பழம் சீசனுக்கு தான் கிடைக்கும். என் பழம் வருஷத்துல 12 மாதம் கிடைக்கும். என் பழத்துல கொட்டை இருக்கும், உங்க பழத்துல கொட்டை இருக்குமா? இருந்துச்சு, கூலிச்சாமி கடிச்சு இழுத்துட்டேன். மொத்த 4 ஐட்டம் கொண்டு வந்தேன். ரஸ்காலிய பெட்டிக்கார் முழுங்கிட்டாரு, செவ்வாழைய தங்கண்ணே வாங்கிட்டாரு, இந்த பூ நாட்டு பழம் இருக்குல்ல, நாட்டு பழத்தை சேராசி வாங்கிட்டேன். கதலி பழத்துல என் கதாநாயகி ஒருத்தன் வந்தான் பாரு, அவன் தான் கதலி பழம். இந்த வாழைப்பழத்தை நல்லா தண்ணி ஊத்தி தலை தலைன்னு வளர்த்தீங்களா? நம்ம பழம் நேர்ந்தரம் இந்த தண்டி அந்த வாழை மரமே சிப்ஸ் போட்டு சாப்பிட்டு அப்படி இருக்கும். அப்ப 2 பேர் வியாபாரத்தி இந்த இடத்துல ஆடிப்பாடி வியாபாரத்தை பார்த்து ஆலமரம். சாரி ப்ரோ, ஆலமரம் ஏவாலாமே அங்கே 20,000 தண்ணி நன்னாரே தானே நன்னாரே, அங்கே 10,000 தண்ணி நன்னாரே தானே நன்னாரே. விட்டு கீழறங்கி சூடான கீழறங்கி அந்த இருள விட்டு கீழறங்கி இன்னைக்கு நான் கீழறங்கி ஒரு விதம் முடிக்க போற தந்தை நன்னாரே விட்டு இறங்கி கீழறங்கி அண்ணே தெரியாம அந்த மைக்கு போயிட்டேன். நீ ஏன் மைக்கில் விட்டு இதை மட்டும் கத்துக்க, அப்புறம் எல்லாம் தானா ஓடி வந்துடும். மச்சானே வச்சுக்கடி மச்சானே
பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வாட் இஸ் யுவர் நேம்? நல்ல பிள்ளையா? என்னது? சிலுக்கா? சிலுக்கா? சிலுக்க தொங்கிடுச்சா? முகம் பிறந்ததுல இருந்து தொங்கத்தாண்டா செய்யுது. என் பேர் என்ன தெரியுமா? என் பேரு கடப்பாறை. கடப்பாறையா? உன் பேரு பொந்து. பொந்தா? கொண்டா இந்த கடப்பாறை கொஞ்சம் விட்டு நோண்டுறேன். பேரை மாத்திட்டேன். என் பேரு உலக்க. உலக்கையா? உரலு. உரலு. உரல தாரையா? என் பேரை மாத்திட்டேன். என்ன? என் பேர் வெத்தலை. என் பேர் சுண்ணாம்பு. 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 மெதுவா சொல்லு. சுண்ணாம்பு. சுண்ணாம்பு. உங்க பேரு ஒட்டப்பாக்கு. ஆமா. அந்த பாக்கை உன் வெத்தலையில வச்சு உன் சுண்ணாம்ப தெளிவி என்னவோ இடிக்கவா? அவர் போகையில போடுறாராம். அதனால உண்மையான பேர் என்ன? சுகுணா. மை நேம் இஸ் சண்முகராஜா. எவன்டா கேட்டவள? உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? போன வாரம் உங்க அம்மாட்டே வந்தேன். தோசை வாங்கி சாப்பிடலாம். அம்மா தோசை கடையை வைக்கலையே. தோசை கடையை வைக்கலையா? அடுத்த சீசனுக்கு ஆப்ப கடை வைக்க சொல்லுங்க. அதனால நீ ரொம்ப அழகா ஐ லவ் யூ அப்படின்னா வாடி நொங்கு வெட்ட போறதுன்னு அர்த்தம். யாரும் கூப்பிடுறாங்க போயிடாத நொங்கு எடுத்துருவாங்க. இப்ப நொங்கு சீசன் இல்லையே. அதனால உங்களை நான் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு காப்பாற்றேன். என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியும்? புனிதமான காதல், அருமையான காதல். அந்த கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு எப்படி சொல்ல போறேன் பாருங்க. கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோழக்கிளியே. கூண்டுக்குள்ள உள்ள வச்சு கூடி நின்ற ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோழக்கிளியே. அடிமானே நானே உள்ள நானே இன்றி நானும் நானும் அடிமானே மாமே உள்ள தோழி என்னை நானும் நானும் கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூடி நின்ற ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோழக்கிளியே. கட்டி கருமே என் கருவாட்டு எழுது என் ரட்சிதமே என் கோமல வள்ளியே
உன்னை எத்தனை நாள் என் மனசுல நினைச்சிருக்கேன். என்ன இருக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப பெருக்குது. ஏண்டி, நான் வெளிநாட்டுக்கு போறேன். யாரு வந்தாலும் கதவை திறந்து போட்டுறாத. ஆஹா, எவனோ உன்னை 100 நாள் வேலை பார்த்திருக்காங்க. கண்ணே, அந்த பிள்ளை வச்சு அப்பா என்ன பிடி கட்டி விட்டுக்கிட்டு என்னடா பெருசு பெருசா இருக்கு. அதான் பார்த்தேன், அந்த பிள்ளை கூட இந்த ஆளுக்கு நல்லா இருக்குண்ணே. அப்ப வச்சுக்க நல்வாக்கு நீ கூறடே, நான் நம்புகிறேன்.